ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பச்சைப்பயிறு சாதம், கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சைப்பயிறு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு பச்சைப்பயிறு ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன், அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம சமைக்கிற புழுங்கரிசி தாங்க, வீட்டில் எப்போவுமே சாப்பாடு செய்கிற புழுங்கரிசி தான் எடுத்திருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு முதல்ல ஒரு வானிலையில் பச்சைப்பயிறு சேர்த்துருங்க. பாருங்கள், அரிசி அளந்து காட்டுறேன், உங்களுக்கு 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சைப்பயிரை நல்லா வறுத்து எடுக்கணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துடுங்க. அதுக்குள்ளே அரிசியை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பச்சைப்பயிரை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க. பார்த்தீங்களாவே தெரியும், நல்லா வறுத்து சேர்த்தும் போது நம்மளுக்கு வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு. அதுக்காக தான். இப்போ இதை பச்சைப்பயிரை நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம 1-2 பொடிச்சு எடுத்துக்கலாம். அம்மி இருந்ததுன்னா நீங்கள் அம்மியில் கூட தட்டி எடுத்துக்கோங்க. நான் அம்மி இல்லாதனால மிக்சி ஜாரில் 1-2 பொடிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 1-2 பொடிச்சு எடுத்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இதையும் அந்த அரிசி தண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அரிசியிலே ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம இதில் ஊற வைக்கிறதுக்கு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி. இப்போ பச்சைப்பயிறு 1/4 டம்ளர் எடுத்திருக்கோம். அந்த 1/4 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி, அதாவது 1க்கு 2 பங்கு, அவ்வளோதாங்க. அந்த கணக்கில் 2.5 டம்ளர் தண்ணி நான் இந்த அரிசி பருப்புலேயே ஊற வச்சுட்டேன். இது தண்ணியை அப்படியே ஊறட்டும், நம்ம அதை அப்படியே சேர்த்திக்கலாம். தண்ணியை வடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் 3, தக்காளி 1, கொத்தமல்லி கொஞ்சம், பூண்டு ஒரு 5 பல், மிளகு சீரகம், கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க. இப்போ முதல்ல இந்த இடிக்கல், நீங்கள் அம்மி இருந்ததுன்னா தட்டி எடுத்துக்கோங்க. நான் இடிக்கல் இருக்கிறதுனால இடிக்கல்லில் மிளகு சீரகத்தை போட்டு நல்லா தட்டி எடுத்துகிட்டு இந்த பூண்டையும் சேர்த்து தட்ட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கடலெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதுக்காக தான் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம சின்ன வெங்காயம் நீங்கள் முழுசாக கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால நான் 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 15 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு மிளகா உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். இப்போ நான் இந்த மிளகு சீரகத்தை தட்டி எடுத்துட்டேன். இது கூடவே இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா தட்டிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டினா போதும். இப்போ இதையும் நம்ம அந்த மசாலா அந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். ஏன்னா அந்த பச்சை வாசம் போகணும், அதுக்காக அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கினா போதும். இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துருங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு இப்போ தேவையானாலும் மசாலா சேர்த்திக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன், நிறையா சேர்த்த தேவையில்லை. உப்பு தேவையானாலும் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நான் இது போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா மிளகு சீரகம் நம்ம பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கனால காரமாக இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இப்போ அரிசியிலே நம்ம தண்ணியை அளந்து தான் ஊற்றி வச்சுருக்கோம் இந்த டம்ளரில். அதனால் நீங்கள் தண்ணி அளக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தண்ணியோட அரிசி அந்த பருப்பை ஊறினதை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு போட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்தேன், ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட வேண்டியது தாங்க. ஒரு 3 விசில் வரட்டுங்க. ஏன்னா புழுங்கரிசின்றதுனால 3 விசில் வரட்டும். வந்த பிறகு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாதம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, குழையாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை அப்படியே ஒரு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்டைலில் நம்ம பச்சைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் எதுவுமே சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. சாதமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காரஞ்சாரமாக நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி சாப்பிட்றவங்க நெய் ஊற்றி சாப்பிட்லாம். வெறும் தயிர் வச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். நான் வெறும் தயிர் தான் எடுத்திருக்கேன். தயிர் ஒரு தடவை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் அப்பளம் வடகம் இது மாதிரி எது வேணாலும் தொட்டுக்கலாம். நான் வீட்டிலே கஞ்சி வடகம் போட்டிருக்கிறதுனால அதை நான் பொரிச்சு வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பச்சைப்பயிறு சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.